தாய்நாடு குழந்தை நாடு இடையே இனி போர் வேண்டாம். பிளவுபட்ட நாடுகள் அல்ல, ஒன்றிணைந்த குடும்பங்கள். ஆசிரியர் நடராஜேஸ்வரன். ஆசிரியர் சுயாதீன சிந்தனையாளர். அறிமுகம். உலகின் பல பகுதிகளில் ஒரே வரலாறு, ஒரே கலாசாரம், ஒரே மொழி, ஒரே இரத்தம் பகிர்ந்த நாடுகள் இன்று ஒருவருக்கொருவர் எதிராக நிற்கின்றன. குடும்பங்கள் எதிரிகளாக மாறும்போது அந்த வலி எந்த எல்லை தகராறையும் விட ஆழமானது. தாய்நாடு மற்றும் குழந்தை நாடு இடையேயான போர் வலிமையின் அடையாளமல்ல, அது புரிதலின், பொறுமையின், ஒன்றுபட்ட மனதின் தோல்வி. இவ்வகை போர்கள் நிலம் அல்லது எல்லைகள் பற்றியவை மட்டுமல்ல, அவை மனித உறவுகள் சிதையும் தருணங்கள். பகிர்ந்த பாரம்பரியம் மறக்கப்பட்டு தலைமுறைகள் பயமும் இழப்பும் நிரம்பிய வட்டத்தில் சிக்குகின்றன. போரின் உண்மையான விலை. எந்த போரிலும் உண்மையான வெற்றியாளர்கள் இல்லை, உயிர் வாழ்ந்தவர்கள் மட்டுமே உள்ளனர். குழந்தைகள் தங்கள் பெற்றோரை இழக்கிறார்கள், பெற்றோர் தங்கள் குழந்தைகளை இழக்கிறார்கள், தலைமுறைகள் ஆறாத காயங்களுடன் வாழ வேண்டியதாகிறது. பொருளாதார அழிவு, இடம்பெயர்வு, பயம், மன உளைச்சல், இவையே போரின் நிலையான பாரம்பரியம். மக்கள் போரை விரும்புவதில்லை, போர்களை தீர்மானிப்பது தலைவர்கள். சாதாரண மக்கள் அமைதி, வளமுறை, கல்வி, வாய்ப்புகள் ஆகியவற்றையே விரும்புகிறார்கள். ஆனால் அரசியல் முடிவுகளுக்காக லட்சக்கணக்கானோர் வீடுகளை விட்டு ஓடவும், போர்க்களத்தில் நிற்கவும், உயிர்களை இழக்கவும் நிர்பந்திக்கப்படுகிறார்கள். சில 100 மரணங்களாக தொடங்குவது, போர் தீவிரமடைந்தால் இலட்சக்கணக்கான உயிரிழப்புகளாக மாறுகிறது. வரலாற்றில் இருந்து கிடைக்கும் பாடங்கள். இன்றும் பல பிளவுபட்ட நாடுகள் குடும்ப தகராறுகளால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்தியா, பாகிஸ்தான், வட கொரியா, தென் கொரியா, ரஷ்யா, உக்ரைன், சீனா, தைவான். இவை தனித்த நாகரிகங்கள் அல்ல, ஒரே கலாசார மரத்தின் கிளைகள். சகோதரர்கள் சகோதரர்களை வெறுக்க கற்றுக் கொடுக்கப்படுகிறார்கள். அயலவர்கள் எதிரிகளாக மாறுகிறார்கள். எந்த பக்கம் இழந்தாலும் அது ஒரே குடும்பத்தின் இழப்பே. ஆனால் வரலாறு நம்பிக்கையையும் அளிக்கிறது. ஜெர்மனியின் உதாரணம். ஒரு காலத்தில் ஜெர்மனி கிழக்கு ஜெர்மனி, மேற்கு ஜெர்மனி என இரண்டாக பிளவுபட்டிருந்தது. பெர்லின் சுவர் அவற்றை பிரித்தது. மீண்டும் ஒன்றிணைவு சாத்தியமில்லை என்று பலர் நம்பினர். ஆனால் 1990ஆம் ஆண்டு, துப்பாக்கிகளால் அல்ல, குண்டுகளால் அல்ல, பொறுமை, உரையாடல், மக்களின் ஒருங்கிணைந்த மனவலிமை மூலமாக அந்தச் சுவர் இடிந்தது. இன்று ஒன்றிணைந்த ஜெர்மனி வலுவான, நிலையான, உலகளவில் மதிப்புக்குரிய நாடாக உள்ளது. இது ஒரு உண்மையை நிரூபிக்கிறது. போர் செய்ய முடியாததை ஒன்றுபாடு சாதிக்க முடியும். வெளிநாட்டு நலன்கள் மற்றும் அரசியல் சூழ்ச்சிகள். பல தாய்நாடு குழந்தை நாடு மோதல்களில் சாதாரண மக்களே காரணம் அல்ல, வெளிநாடுகள் அல்லது சில அரசியல் நலவாரிகள் பிளவையும் நீண்டகால அசாந்தியையும் ஊக்குவிப்பதில் லாபம் காண்கிறார்கள். பாதுகாப்பு, நலன், பாதுகாப்பு என்ற பெயர்களில் பகைமை வளர்க்கப்படுகிறது. ஒன்றுபட்ட நாடுகளை விட பிளவுபட்ட நாடுகளை கட்டுப்படுத்துவது எளிது. இவ்வாறு உள்ளார்ந்த நம்பிக்கை சிதையும் போது வெளிநாட்டு அரசியல் மற்றும் பொருளாதார நலன்கள் பலன் பெறுகின்றன.
மக்கள் தான் விலையைக் காட்டுகிறார்கள். ஆயுத வர்த்தகமும் இரத்த லாபமும். இன்றைய உலகின் கடுமையான உண்மை ஆயுத வர்த்தகம். பல போர்களில் இரு தரப்பிற்கும் ஆயுதங்கள் விற்கப்படுகின்றன, மனித வேதனையை ஒரு வணிகமாக மாற்றி. அமைதி மற்றும் பாதுகாப்பு என்ற பெயரில் விற்கப்படும் ஆயுதங்கள் மனிதர்களை கொல்லச் செய்கின்றன. போர் லாபகரமாக மாறும் போது அமைதி தள்ளிப் போகிறது. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இந்த போரில் உண்மையில் யார் லாபம் அடைகிறார்கள்? கூலிப்படைகள் மற்றும் தூண்டப்பட்ட வன்முறை. இன்றைய போர்கள் எப்போதும் தானாக தொடங்குவதில்லை. கூலிப்படைகள் மற்றும் பணம் கொடுத்து நடத்தப்படும் வன்முறைகள் மூலம் போர் தூண்டப்படுகிறது. சில திட்டமிட்ட கொலைகள் அல்லது தாக்குதல்கள் பயத்தையும் பழிவாங்குதலையும் உருவாக்கி முழுமையான போருக்கு வழிவகுக்கின்றன. இவை மக்களின் விருப்பத்தால் அல்ல, பணத்தால் உருவாக்கப்படும் போர்கள். பொறுப்பு மறைந்து போகிறது, ஆனால் வேதனை இரு தரப்பிலும் பெருகுகிறது. ஊடகம், சமூக ஊடகம் மற்றும் கருத்துப் போர். இன்றைய போர்கள் போர்க்களங்களில் மட்டுமல்ல, தகவல் வழிகளிலும் நடக்கின்றன. தீய நலன்களால் பாதிக்கப்படும் ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வெறுப்பையும் கோபத்தையும் அதிகரிக்கின்றன. தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்தி வெளியீடுகள், உணர்ச்சி தூண்டும் காட்சிகள், தவறான தகவல்கள் இவை அமைதியின் குரலை மூழ்கடிக்கின்றன. பொய்கள் உண்மைகளை விட வேகமாக பரவுகின்றன. இதன் விளைவாக வன்முறை சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளப்படும் நிலை உருவாகிறது. பொறுமையின் வலிமை மற்றும் வளர்ச்சியின் தேர்வு. வரலாறு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. போர்கள் சிறிய எண்ணிக்கையுடன் தொடங்கினாலும் அவை எப்போதும் பெரும் இழப்புகளுடன் முடிகின்றன. சில 100 மரணங்கள் பொறுமை இன்றி எதிர்கொள்ளப்பட்டால் இலட்சக்கணக்கான உயிரிழப்புகளாக மாறலாம். பொறுமை பலவீனம் அல்ல, அது ஞானம். நாடுகள் துக்கத்தை அல்ல, வளர்ச்சியை தேர்வு செய்ய வேண்டும். அழிவை அல்ல, முன்னேற்றத்தை. வன்முறையை அல்ல, உரையாடலை. தாய்நாடு குழந்தை நாடு மீண்டும் ஒன்றிணையும் அமைதியான பாதை. மீண்டும் ஒன்றிணைவு போர் மூலம் சாத்தியமில்லை. நீடித்த ஒன்றுபாடு நம்பிக்கை, வளர்ச்சி, காலம் ஆகியவற்றால் உருவாகிறது. முதலில் தாய்நாடு வேகமானவும் உள்ளடக்கியவுமான வளர்ச்சியை அடைய வேண்டும். பின்னர் வணிகம், கல்வி, கலாசார பரிமாற்றம், மனிதாபிமான ஒத்துழைப்பு மூலம் குழந்தை நாட்டை ஆதரிக்க வேண்டும், ஆதிக்கமின்றி. மூன்றாவது, எல்லைகளை மாற்றுவதற்கு முன் இதயங்களை இணைக்க வேண்டும். இந்த செயல்முறை பல தசாப்தங்கள் எடுக்கலாம். ஆனால் ஜெர்மனியின் உதாரணம் காட்டுவது போல பொறுமை கொண்ட ஒன்றுபாடு வன்முறையை விட நிலையானது. முடிவு. அமைதிக்காக குரல் கொடுப்போம். தூண்டுதலுக்கு பதிலாக பொறுமையை தேர்வு செய்வோம். போருக்கு பதிலாக வளர்ச்சியை தேர்வு செய்வோம். உலகிற்கு தேவை பாலங்கள், எல்லைகள் அல்ல. ஒத்துழைப்பு, மோதல் அல்ல. அன்பு, இழப்பு அல்ல. தாய்நாடு குழந்தை நாடு இடையே இனி போர் வேண்டாம்.